வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க? இங்கே நல்லா இருக்கேன். இப்போ நம்ம நிற்கிற இடம் நான் என்ன சொல்கிறது, இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஸோ இங்கே இருக்கிறவங்க, இங்கேருந்து வெளியில் போகிறவங்க எல்லாருக்குமே இந்த இடத்த பற்றி நல்லாவே தெரியும். இப்போ இந்த இடம் நிறைய மாற்றங்களை சந்திச்சிருக்கு. இப்பயும் உங்களுக்கு புரியும் நான் நிற்கிற இடம் எங்கே அப்படின்னு. நான் சொன்ன எதிர்பார்க்குற முன்னாடி டக்கு பார்த்து ஒரு கமெண்ட் போடுங்க பார்ப்போம். இப்போ வந்து அயன்குளம் இருக்கும். ஓகே, எப்படி இருக்கு பாருங்களேன். இதுக்கு முன்னாடி இதே அயன்குளத்தை சில வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவங்களுக்கு தெரியும். என்னடா அப்படி இருக்குது நம்ம ஊர் அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி எவ்வளோ மாறி இருக்குன்றது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்வாக இருக்குது. அன்னைக்கு வந்து இந்த பக்கம் வர்றதுக்கு கொஞ்சம் மக்கள் தயங்கலாம். அந்த மாதிரி ஒரு நிலையில் இருந்தது. இன்றைக்கி எல்லாம் பராமரிக்கப்பட்டு ரொம்ப அருமையாக இருக்குது. இது குறிப்பாக சோழர் காலத்தில் சிவகங்கை குளத்துலேருந்து வர தண்ணி வந்து அப்படியே இங்கே வரும். இங்கேருந்து அப்படியே சாமந்தாங்குளத்தை போகும். ஸோ இந்த மாதிரி மக்கள் பயன்பாட்டுக்கு குறிப்பாக சோழர் காலம் அப்படின்னாலே வந்து நீர் மேலாண்மை ரொம்ப 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 முக்கியமாக அவங்க யோசித்து ஒரு பின் வாழ்க்கைக்கான தேவை என்ன அப்படின்றத கவனித்து அந்த காலத்து வடிவமைப்புலாம் இருக்குது. இப்போ சமீப காலத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா வந்து சிவகங்கையிலேருந்து வரக்கூடிய அந்த நீர் பாதாள நீர்வழி மாதிரி உருவாக்கி அதை கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ இடைப்பட்ட காலத்தில் வந்து அது கொஞ்சம் தடையாக இருந்தது. இப்போ அதெல்லாம் சரி பண்ணி நல்லா அருமையாக இப்போ வந்து அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ மாற்றங்களோடு நம்ம செஞ்சுருக்கோம். குறிப்பாக அந்த அய்யங்குளம் வந்து ஸ்மார்ட் சிட்டியில் வந்து 2ஆம் இடத்தை பிடிச்சது வந்து ஸோ நம்ம மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் பார்க்குற மேலே வீதியில் இருக்கிற அய்யங்குளம் தான். எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு எப்படி கண்கொள்ள காட்சியாக இருக்குது பார்த்தீங்களா? அதுவும் குழந்தைகள் பெரியவங்க எல்லாருமே வந்து நடைபயிற்சி செய்கிற மாதிரிலாம் உருவாக்கியிருக்காங்க. சுற்றி இந்த தண்ணி இவ்வளோ அருமையாக பார்த்திங்கன்னா வேறு எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வேறு எங்கேயுமே இல்லைண்ணா, மேலே வீதியில் இருக்கிற அய்யங்குளத்தில் தானே அப்படியே அருமையாக இருக்குது. இதை பற்றி இன்னும் நிறைய விளக்கங்கள் இருக்குது. நீங்கள் அதிகமாக இதை பற்றி தெரிஞ்சவங்களாம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. உடனே டக்கு கமெண்ட் போடுங்க. இந்த ஏரியாவில் வசிக்கிறவங்க கொஞ்சம் அப்படியே கமெண்ட் போடுங்க, பார்த்துக்கலாம். நம்ம பகுதியில் என்னென்ன வேலையெல்லாம் இருக்குது பாருங்களேன். அதே அந்த ஒவ்வொரு படத்துலையுமே வந்து ஒவ்வொரு விதமாக எல்லாத்தையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது நடைப்பயணம் ஒரு பொழுதுபோக்கு, இதை தாண்டி அறிவு சார்ந்த விடயங்களை உள்ளடக்கி இந்த குளங்கள் உருவாக்கியிருக்கு. ஸோ ரொம்ப மகிழ்வாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்ன பார்த்துக்கலாமே, இங்கே பாருங்களேன் அருமையாக அப்படியே ஒரு வணக்கத்தை போட்டுடலாம் பெரியவங்களுக்கும். இன்றைக்கி பார்க்குற இந்த அய்யங்குளம் அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும்? யாராவது அந்த பழைய குளங்களை பார்த்தவங்க உடனே சொல்லலாம் எப்படி இருந்தது அப்படின்றது நீங்கள் சொன்னால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அய்யங்குளம் இன்னும் பல வரலாறுகளை உள்ளடக்கியது. அது இன்னும் நம்ம தேடிக்கொள்ளே இருக்கிறோம். தொடர்ந்து நாம் பயணிப்போம். நம்ம ஒளிப்பலை வந்து அப்படியே ஒரு வியூ காமிங்கண்ணா அப்படியே. தொடர்ந்து இது நம்ம ஏரியா சம கெட்டுமச்சி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அடுத்த அடையாளத்தை தேடி செல்வதற்கு முன்பாக வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு அஸ்வினி ஆனந்த். ஓகேண்ணா வரேண்ணா வரேன்.